அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளமையான எங்களோட எக்ஸல் பாடத்தில் இன்றைக்கி நாங்கள் பார்ட் 2 பார்ப்போம். கடந்த பாடத்தில் நாங்கள் எக்ஸலை ஆன் பண்ணி அதில் ஸ்க்ரீன் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். ஓகே, இப்போ நாங்கள் அதில் மேலதிக செட்டிங்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் பார்க்கிறது அதில் பயன்படுத்தக்கூடிய மவுஸ்ட மார்க். முதலாவது நான் சில சாம்பிள் இங்கே வச்சுக்கிறேன். ஒரு இமேஜ் உண்டு. முதலாவது மவுஸ் பாயிண்டர். இப்போ மேலே ரிபனில் பாருங்கள், நான் மவுஸை கொண்டு போகிற இடத்துல இந்த ரிபனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது மவுஸ் பாயிண்டர் ஒரு ஏரோ வடிவில் காட்டப்படும். இது மவுஸ் பாயிண்டர். ரெண்டாவது கர்சர். இந்த லைன் ஒரு செல்லில் கிளிக் பண்ணி நான் ஏதாவது டைப் பண்ணுற நேரம் அந்த லைன் வரும். இது கர்சர்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் ஹைலைட். இப்போ இந்த எழுத்துகளுக்கு நான் கலரை மாற்றணும்னு சொன்னால் இந்த பெரிய ப்ளஸ் இந்த மார்க் அவதானிங்க. இப்போ ஸ்க்ரீனில் அந்த மார்க் இருக்கும். ஹைலைட், இது நான் சொல்லும் ஹைலைட். உங்களுக்கு இதுக்கு போய் கலர் மாற்றலும் சைஸ் மாற்றலும் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸோட செய்யலாம். ஹைலைட். அடுத்தது மூவ். ஒன்றை ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்துக்கு இந்த கோடுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மவுஸ் பாயிண்டர் 4 ஏரோவை மாறும். வேண்டிய இடத்துக்கு இதை மூவ் பண்ணலாம். ஓகே, மூவ். அடுத்தது 4வது ஆப்ஷன் ட்ராக்னு சொல்லுவோம். இந்த டாட்டுக்கு வந்த ஒரு ப்ளஸ் மாதிரி, சிறிய ப்ளஸ் மாதிரி மாறும். இது ட்ராக். இது கீழே இழுக்கும்போது கண்டினியூலி காப்பியாக வரும். ஓகே, எகெயின் சொல்கிறேன். மவுஸ் பாயிண்டர், cursor, highlighter, move, drag. Okay. நான் சில ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம். எக்ஸலில் நம்பர் 1 டைப் பண்ணுறேன். இந்த 1 கிளிக் பண்ணி ட்ராக், அதே இலக்கம் காப்பியாக வரும். அது 2 பக்கத்துக்கும் எங்களுக்கு இருக்கலாம். காலம் வைஸ் அல்லது ரோ வைஸ் 2 பக்கத்துக்கும் எங்களுக்கு காப்பி பண்ணலாம். இது ஒரு மெத்தட். அல்லது ஏதாவது ஒரு பேர் அடித்தோம்னு சொன்னால் இந்த பேரை கூட எங்களுக்கு இந்த ஓரத்தை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். அடுத்தது இப்போ பாருங்கள், 1 கீழே 2 அடிக்கிறேன். இந்த 1 2 ஹைலைட் தேவைப்பட்டால் அந்த ரோவை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட், தேவையானது டைப் பண்ணி காலம்ஸ் அண்ட் ரோ எங்களுக்கு இன்சர்ட் பண்ணலாம். அதே போல் ஒரு காலம் ரோ
delete பண்ணணும்னு சொன்னால் அந்த காலமை ரைட் கிளிக் delete, right click delete. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4 இதில் நேம்களை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் ஷீட் 1 ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம், தேவையான ஒரு பேர் அடிக்கலாம். ஷீட் 2 ரைட் கிளிக் ரீநேம், இப்படி பேஜ் மாற்றலாம். இதில் 4 ஷீட்ஸ்கள் காணப்படுது. இதை விட கூட தேவைண்டா இந்த கார்னரில் உள்ள கிளிக் பண்ணி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் எடுக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒரு கூட்டல் ஒன்று எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு ஸ்கூலோட ரிப்போர்ட் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறேன். இதில் ஆன்சர் வர வேண்டிய இடத்த கிளிக் பண்ணி சமன் C8 இருக்குது C8 ப்ளஸ் D8 ப்ளஸ் E8 ப்ளஸ் F8 ப்ளஸ் G8 ப்ளஸ் H8 என்டர் பண்ணன்னு சொன்னால் அதுக்கான விடை வந்துடும். இது ஒரு மெத்தட். இப்போ இன்னும் ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை பார்ப்போம். சமன் சம்னு டைப் பண்ணுங்க. SUM ஓப்பன் ப்ராக்கெட், எங்களுக்கு கூட்ட வேண்டிய ஆரம்ப இலக்கத்தை கிளிக் பண்ணிட்டு கோலன் லாஸ்ட் மார்க்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் என்டர். இந்த அமைப்பிலும் எடுக்கலாம். இன்னும் ஒரு மெத்தட், இந்த லைன் அப்படியே ஹைலைட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஆட்டோ சம். இந்த ஆட்டோ சம்மை கிளிக் பண்ணோட டோட்டல் வந்துடும். ஒரு டோட்டலை எடுத்துகிட்டு கார்னரில் உங்களுக்கு தெரியும் ட்ராகிங் சிஸ்டம். இப்போ இந்த ட்ராக் பண்ணோம்னு சொன்னால் மற்றதெல்லாம் வந்துடும். ஸோ இதில் ஈஸியான மெத்தட் இப்போ கடைசியாக செஞ்சது. அந்த மெத்தடை நான் எகெயின் செஞ்சு காட்டுறேன். ஹைலைட் ஆட்டோ சம், இதை மட்டும் கிளிக் பண்ணுங்க, ட்ராக். அதே போல் ஆவரேஜ் ஹைலைட், இந்த ஆட்டோ சம்முக்கு சைடில் உள்ளதை கிளிக் பண்ணிட்டு ஆவரேஜ் கிளிக் ட்ராக். ஆட்டோ சம் அதோட அடுத்ததுக்கு போனீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் மினிமம் இதெல்லாம் உங்களுக்கு இதே மெத்தடில் எடுக்கலாம். மேக்ஸ் min count numbers drag பண்ணுங்க, மற்ற ரிசல்ட்ஸ் வந்துடும். இதில் அவரேஜ் பாருங்கள், தசமதானங்கள் ஒவ்வொரு இலக்கங்கள் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதை ஹைலைட் பண்ணிட்டு இந்த இடத்துல இன்க்ரீஸ் டெசிமல் டிஸ்க்ரீஸ் டெசிமல் மூலமாக எங்களுக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். அதே போல் இந்த எழுத்துக்கள் எங்களுக்கு வளைக்கணும்னு சொன்னால் இந்த ஹெட்டிங் அப்படியே ஹைலைட் பண்ணிட்டு இந்த இடத்துல அலைன்மெண்ட் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் இதில் தொடர நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பார்ட் 3 டச்சில் இருங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ட் 3ல் பார்ப்போம்.